ஒருத்தியாக பின்தங்குவாள் என்று கூறினர். நிச்சயமாக நாங்கள் இவ்வூரார் மீது இவர்கள் செய்து கொண்டிருக்கும் பாவத்தின் காரணமாக வானத்திலிருந்து வேதனையை இறக்குகிறவர்களாவோம். அவ்வாறே அவ்வூரார் அழிந்தனர். அறிவுள்ள சமூகத்தாருக்கு இதிலிருந்தும் நாம் ஒரு தெளிவான அத்தாட்சியை விட்டு வைத்துள்ளோம். மேலும் மதியன் ஊராருக்கு அவர்கள் சகோதரராகிய ஷுஐபை அனுப்பி வைத்தோம். ஆகவே அவர், என் சமூகத்தாரே, அல்லாஹுவையே வணங்குங்கள், இறுதி நாளை நம்பி எதிர்பாருங்கள். மேலும் பூமியில் குழப்பம் செய்வோராக விஷமிகளாக திரியாதீர்கள் என்று கூறினார். எனினும் அவர்கள் அவரை பொய்ப்பித்தார்கள். ஆதலால் அவர்களை பூகம்பம் பிடித்துக் கொண்டது. ஆகவே அவர்கள் தம் வீடுகளில் அதிகாலையில் மரித்து முகம் குப்புற விழுந்து கிடந்தார்கள். இவ்வாறே ஆது சமூது சமூகத்தாரையும் அழித்தோம். அன்றியும் அவர்கள் வசித்த இடங்களிலிருந்து ஒரு சில சின்னங்கள் உங்களுக்கு தெளிவாக தென்படுகின்றன. ஏனெனில் ஷைத்தான் அவர்களுக்கு அவர்களுடைய தீச்செயல்களை அழகாக காண்பித்து அவர்கள் நல்லறிவு படைத்தவர்களாக இருந்தும் அவர்களை நேர்வழியில் போகவிடாது தடுத்து விட்டான். இன்னும் ஹாரூனையும் ஃபிர்அவுனையும் ஹாமானையும் அழித்தோம். திடனாக அவர்களிடம் மூசா தெளிவான அத்தாட்சிகளுடன் வந்தார். எனினும் அவற்றை நிராகரித்து அவர்கள் பூமியில் பெருமையடித்து நின்றார்கள். ஆனால் அவர்கள் அழிவிலிருந்து தப்பித்தார்கள் இல்லை. இவ்வாறு நாம் ஒவ்வொருவரையும் அவரவர் செய்த பாவத்தின் காரணமாக பற்றி பிடித்தோம். அவர்களில் சிலர் மீது கல்மாரி பொழிந்த கடும் புயலை அனுப்பினோம். அவர்களில் சிலரை பேரிடிமுழக்கம் பிடித்துக் கொண்டது. அவர்களில் சிலரை பூமியினுள் அழுந்தச் செய்தோம். அவர்களில் சிலரை மூழ்கடித்தோம். ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு அநியாயம் செய்வதற்காக இருக்கவில்லை. அவர்கள் தமக்கு தாமே அநியாயம் செய்து கொண்டார்கள். அல்லாஹ் அல்லாதவற்றை தங்களுக்கு பாதுகாவலர்களாக எடுத்துக் கொள்பவர்களுக்கு உதாரணம் சிலந்தி பூச்சியின் உதாரணம் போன்றது. அது தனக்காக ஒரு வீட்டை கட்டியது. ஆனால் வீடுகளிலெல்லாம் மிகவும் பலகீனமானது சிலந்தி பூச்சியின் வீடே ஆகும். இதை அவர்கள் அறிந்து கொண்டிருப்பார்களாயின் தாங்கள் இணையாக எடுத்துக் கொண்டவற்றின் பலகீனத்தை அறிவார்கள். நிச்சயமாக அல்லாஹ்வை அன்றி அவர்கள் எதை பொருள்களிலிருந்து நாயன் என அழைக்கிறார்களோ அதை அவன் அறிகிறான். இன்னும் அவன் யாவரையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். இவ்வுதாரணங்களை நாம் மனிதர்களுக்காக விளக்கி வைக்கிறோம். ஆனால் இவற்றை சிந்தித்து அறிவோர் தவிர வேறு எவரும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் உண்மையை கொண்டே படைத்துள்ளான். நிச்சயமாக இதில் மோமீன்களுக்கு அத்தாட்சி இருக்கிறது. நபியே, இவ்வேதத்திலிருந்து உமக்கு அறிவிக்கப்பட்டதை நீர் எடுத்து ஓதுவீராக. இன்னும் தொழுகையை நிலைநிறுத்துவீராக. நிச்சயமாக தொழுகை மனிதரை மானக்கேடானவற்றையும் தீமையையும் விட்டு விலக்கும். நிச்சயமாக அல்லாஹுவின் தியானம் மிகவும் பெரிதான சக்தியாகும். அன்றியும் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிகிறான். இன்னும் நீங்கள் வேதத்தை உடையவர்களுடன் அவர்களில் அக்கிரமமாய் நடப்பவர்களை தவிர்த்து மற்றவர்களுடன் அழகிய முறையிலே அன்றி தர்க்கம் செய்யாதீர்கள். எங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் உங்கள் மீது இறக்கப்பட்ட வேதத்தின் மீதும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். எங்கள் இறைவனும் உங்கள் இறைவனும் ஒருவனே. மேலும் நாங்களே அவனுக்கே முற்றிலும் வழிபட்டு நடப்போர் முஸ்லிம்கள் ஆவோம் என்று கூறுவீர்களாக. இவ்விதமே அவர்களுக்கு வேதம் இறக்கியது போன்றே நபியே, உமக்கும் இவ்வேதத்தை இறக்கியிருக்கிறோம். ஆகவே நாம் முன்னர் எவருக்கு வேதத்தை வழங்கியுள்ளோமோ அவர்கள் இதனை நம்பி ஏற்றுக்கொள்கிறார்கள். மேலும் இதை நம்பி ஏற்றுக்கொள்வோரும் இவர்களில் இருக்கிறார்கள். காபிர்களைத் தவிர வேறு எவரும் நம் வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள். அன்றியும் நபியே, இதற்கு முன்னர் நீர் எந்த வேதத்திலிருந்தும் ஓதி வந்தவர் அல்லர். வலக்கையால் அதை எழுதுபவராகவும் இருக்கவில்லை. அவ்வாறு இருந்திருந்தால் இப்பொய்யர்கள் சந்தேகப்படலாம். அப்படி அல்ல. எவர் கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களின் உள்ளங்களில் தெளிவான வசனங்களாக இது இருக்கிறது. அநியாயக்காரர்கள் தவிர வேறு எவரும் நம் வசனங்களை நிராகரிக்க மாட்டார்கள். அவருடைய ரப்பிடம் இருந்து அவர் மீது அத்தாட்சிகள் ஏன் இறக்கப்படவில்லை என்றும் அவர்கள் கேட்கிறார்கள். அத்தாட்சிகளெல்லாம்
அல்லாஹ்வினிடம் உள்ளன. ஏனெனில் நான் வெளிப்படையாக அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவன்தான் என்று நபியே கூறுவீராக. அவர்களுக்கு முன் ஓதி காட்டப்படும் இவ்வேதத்தை நாம் உம்மீது இறக்கி இருக்கிறோம் என்பது அவர்களுக்கு போதாதா? நிச்சயமாக அவ்வேதத்தில் ரஹ்மத்தும் ஈமான் கொண்ட சமூகத்தாருக்கு நினைவூட்டும் நல்லுபதேசமும் இருக்கின்றன. எனக்கிடையிலும் உங்களுக்கு இடையிலும் சாட்சி இருக்க அல்லாஹ்வே போதுமானவன். வானங்களிலும் பூமியிலும் இருப்பவற்றை அவன் அறிகிறான். எனவே எவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாஹ்வை நிராகரிக்கிறார்களோ அவர்கள்தாம் நஷ்டவாளிகள் என்று நபியே நீர் கூறும். இன்னும் மறுமையின் வேதனையை பற்றி அவர்கள் உம்மை அவசரப்படுத்துகிறார்கள். மேலும் அதற்கு என குறிப்பிட்ட தவணை ஏற்படுத்தப்படாது இருப்பின் அவ்வேதனை அவர்களுக்கு வந்திருக்கும். எனினும் அத்தவணையை அவர்கள் உணர்ந்து அறிய முடியாதிருக்கும் நிலையில் அவர்களிடம் அவ்வேதனையானது திடீரென்று வந்து சேரும். அவ்வேதனையை அவசரப்படுத்துமாறு அவர்கள் உம்மை கேட்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக நரகம் காபிர்களை சூழ்ந்து கொள்வதாக இருக்கிறது. அந்நாளில் அவ்வேதனை அவர்களுக்கு மேலிருந்தும் அவர்களுடைய கால்களுக்கு கீழிருந்தும் அவர்களை மூடிக்கொள்ளும். அப்போது இறைவன், நீங்கள் செய்து கொண்டிருந்ததன் பயனை சுவைத்துப் பாருங்கள் என்று கூறுவான். ஈமான் கொண்ட என் அடியார்களே, நிச்சயமாக என் பூமி மிக விசாலமானது. ஆகையால் நீங்கள் என்னையே வணங்குங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகிக்கக்கூடியதே ஆகும். பின்னர் நீங்கள் நம்மிடமே மீள்விக்கப்படுவீர்கள். எவர்கள் ஈமான் கொண்டு சாலிகான நல் அமல்களை செய்கிறார்களோ அவர்களுக்கு சதா கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும் சுவனபதியில் உள்ள உயர்ந்த மாளிகைகளில் நிச்சயமாக நாம் அமர்த்துவோம். அவற்றில் அவர்கள் நிரந்தரமாக நிலைத்து இருப்பார்கள். இவ்வாறாக நற்செயல்கள் புரிவோரின் கூலியும் பாக்கியம் மிக்கதாகவே உள்ளது. ஏனெனில் அவர்கள் பொறுமையை கொண்டார்கள். மேலும் தங்கள் இறைவன் மீதே முழு நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அன்றியும் பூமியில் உள்ள எத்தனையோ பிராணிகள் தங்கள் உணவை சுமந்து கொண்டு திரிவதில்லை. அவற்றுக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்தான் உணவளிக்கின்றான். இன்னும் அவன் யாவற்றையும் செவி மடுப்பவனாகவும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். மேலும் நபியே, நீர் இவர்களிடத்தில் வானங்களையும் பூமியையும் படைத்து சூரியனையும் சந்திரனையும் தன் நியதியில் செயல்படச் செய்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அவ்வாறாயின் அவர்கள் உண்மையை விட்டு எங்கே திருப்பப்படுகிறார்கள்? அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர்களுக்கு வாழ்க்கை, உணவு, இதர வசதிகளை விசாலமாக்குகின்றான். தான் நாடியவருக்கு சுருக்கியும் விடுகின்றான். நிச்சயமாக அல்லாஹ் ஒவ்வொரு பொருளையும் பற்றி நன்கு அறிந்தவன். இன்னும் இவர்களிடம் வானத்திலிருந்து நீரை இறக்கி பிறகு அதனை கொண்டு இப்பூமியை அது காய்ந்து மரித்தபின் உயிர்ப்பிப்பவர்கள் யார் என்று நீர் கேட்பீராகில் அல்லாஹ் என்றே இவர்கள் திட்டமாக கூறுவார்கள். அதற்கு நீர் அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹுவுக்கே உரியது என்று கூறுவீராக. எனினும் இவர்களில் பெரும்பாலோர் அறிந்து உணரமாட்டார்கள். இன்னும் இவ்வுலக வாழ்க்கை வீணும் விளையாட்டுமே அன்றி வேறில்லை. இன்னும் நிச்சயமாக மறுமைக்குரிய வீடு, திடமாக அதுவே நித்தியமான வாழ்வாகும். இவர்கள் அதை அறிந்திருந்தால். மேலும் அவர்கள் மரக்கலங்களில் ஏறிக்கொண்டால் அந்தரங்க சுத்தியுடன் சன்மார்க்கத்தில் வழிபட்டவர்களாக அல்லாஹுவை பிரார்த்திக்கின்றனர். ஆனால் அவன் அவர்களை பத்திரமாக கரைக்கு கொண்டு வந்து விடுங்கால் அவர்கள் அவனுக்கே இணை வைக்கின்றனர். அவர்கள் நாம் அவர்களுக்கு அளித்து உள்ளவற்றுக்கு மாறு செய்து கொண்டு இவ்வுலகில் அற்ப சுகங்களை அனுபவிக்கட்டும். ஆனால் தம் தீச்செயல்களின் பயனை அறிந்து கொள்வார்கள். அன்றியும் மக்காவை சூழ உள்ள மனிதர்கள் பகைவர்களால் இராஞ்சி செல்லப்படும் நிலையில் இதை நாம் பாதுகாப்பான புனித தலமாக ஆக்கியிருப்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? இன்னும் அவர்கள் பொய்யானவற்றை நம்பி அல்லாஹுவின் அருட்கொடையை நிராகரிக்கிறார்களா? அன்றியும் அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டுபவனை விட அல்லது தன்னிடம் சத்தியம் வந்தபோது அதை பொய்ப்பிப்பவனை விட அநியாயம் செய்பவன் யார்? இத்தகைய காபிர்களுக்கு ஒதுங்குமிடம் நரகத்தில் அல்லவா இருக்கின்றது. மேலும் எவர்கள் நம்முடைய வழியில் முயல்கிறார்களோ நிச்சயமாக அவர்களை நம்முடைய நேரான வழிகளில் நாம் செலுத்துவோம். நிச்சயமாக அல்லாஹ் நன்மை செய்வோருடனேயே இருக்கின்றான்.